தெய்வீக தரிசனம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருநள்ளாற்று சனி பகவான். முழுமையான தகவல்கள், ஆச்சரியமான தகவல்கள், யாரும் அறியாத தகவல்கள். இந்த திருநள்ளாறு அப்படின்ற இடம் காரைக்கால் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். நவகிரக ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் சனி ஸ்தலம். இங்கே சனி பகவான் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். பிறப்பிலேயே சனி தோஷம் உள்ளவங்களுக்கு சனி தோஷத்தை நீக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலமாக இது கருதப்படுகிறது, எல்லாராலையும் நம்பப்படுகிறது. இந்த திருநள்ளாறு சனி பகவான் கோயிலோட சிறப்புமிக்க வரலாறு என்னன்னா, இந்த கோயில் அண்ணாமலை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. தர்மசேனர் என்ற முனிவர் மேற்கண்ட ஒரு தவத்தின் காரணமாக சனி பகவான் இங்கே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு வெளிப்பட்டதா புராண கதைகள்லாம் சொல்லுது. மேலும் தாராபுரம் என்னும் பழைய பெயருடன் இந்த கோயில் தொடர்புடையது. சனி பகவான் கோயிலில் வழிபடுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. அதில் முதன்மையான முறை என்னென்னா, இந்த நலன் தீர்த்தத்தில் நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரையும் விநாயகரையும் வணங்கிட்டு அங்கே திருஷ்டி சுற்றி தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு முன்னாடி நின்று திருஷ்டி சுற்றி தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா சனி பகவானை நோக்கிய பயணம் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. திருநள்ளாறு அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். நல் என்றால் நன்மை, ஆறு என்றால் புனித தீர்த்தம் என்று பொருள். இங்கே உள்ள நல தீர்த்தத்தில் சிறப்பான குளத்தை நீராடினா தனக்கு பிடிச்சிருந்த தான் முன்பிறவியில் இப்பிறவியில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீருன்றது ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல தான் நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் சனி தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்காக இந்த குளத்தில் குளிச்சதாகவும், அதனால தான் இந்த குளத்துக்கு திருநள்ளாறு அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. கோயிலோட சிறப்பு, பிரதான தெய்வங்கள்லாம் என்னன்னு பார்த்தா, திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பேர். இங்கே இருக்க ஒரு அம்மன் பிரணாம்பிகை அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. சனி பகவான் மிக விசேஷமான உருவம் கொண்டிருக்கிறார். கதிரொளி மிகுந்த வடிவில் வேற்றுமை மிக்க கருணை கண்களுடன் அமைந்துள்ளார். இந்த கோயிலில் மட்டும்தான் சனி பகவான் அப்படி இருப்பார். சனி பகவான் கோயிலுக்கு போய் அவரை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, வாழ்க்கையில் நிறைய துயரங்களோடு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து நீராடி சனி பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அவங்களோட துயரங்கள்லாம் குறைஞ்சி போகும். நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். சனி தோஷம், 8 சனி, சட சனி போன்ற தோஷங்கள் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அவங்க வாழ்க்கையில் தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், ஒற்றுமை நிலவும், சந்தோஷம் பொங்கி வழியும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வழிபட்டால் சனி பகவான் இவங்களுக்கு இந்த எத்தனை வரங்களையும் தருவார். இந்த கோயிலில் வழிபடுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முதல் விஷயம் நல தீர்த்தத்தில் நீராடணும். எள்ளு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யணும். சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப நல்லது. கருப்பு துணி, கருப்பு எள்ளு, இரும்பு, கருப்பு உளுந்து, கருப்பு வஸ்திரம் போன்ற பொருள்களை அங்கே நம்ம படைக்கலாம். சனிக்கிழமையில் வழிபடுவது மிக மிக சிறப்பானதுன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம், திருநள்ளாறு சனி பகவான் கருணையோட காட்சியளிக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லா கோயிலையும் கடுமையானவராக கருதப்பட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கருணை வடிவமாக காட்சியளிப்பாங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதி, இதுவே ஒரு சிறப்பு. இந்த கோயில்களில் காணப்படும் சிறப்புகள் ஒன்று. கோயிலில் எண்ணெய் அபிஷேகம், மர்ம எண்ணெய் அபிஷேகம் செய்த பின் சனி பகவான் சிலை கருமையாகி பின்னர் மீண்டும் இயல்பாக மாறுகிறது. இது ஒரு அதிசயம். நல மன்னனின் வரலாற்று சம்பந்தம், அவருடைய சனி தோஷ நிவாரணத்திற்காகவே இங்கு வழிபாடுகள் சிறப்பாக நடத்தப்படுது. வழிபாடு செய்தால் மட்டுமல்ல, தர்ம செயல் அவசியம். திருநள்ளாறு வந்து வழிபடுவதை விட இங்கே தானம் செய்யணும். தர்மம் செஞ்சால் கூடுதல் பலன் கிடைக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அஸ்திரங்கள் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், ஏதாவது உதவி உபகரணங்கள் கொடுக்கலாம். இது எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் சனி பகவானின் அருளை பெறுவதற்காக மிக முக்கிய ஸ்தலமாக விளங்குகிறது. வழிபாடு, தர்மம், நல்ல செயல் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. திருநள்ளாறு சனி பகவானுடைய அருள் இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்க்குற பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவங்க சாஸ்திரத்தை, ஜோதிடத்தை நம்புகிறவங்களாக இருக்கலாம், நம்பாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் யாருமே முட்டாளர்கள் இல்லையே. நம்மளை விட பல 100 மடங்கு அதிசயக்க பல விஷயங்களை செஞ்சவங்க தானே. இந்த கோயில்களிலும் அவங்க மறைச்சி வைக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்குன்றது உண்மை தானே. இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது உண்மை தானே. நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி உங்கள் உடலுக்கும் உங்கள் மனசுக்கும் இருந்தால்
இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நேர்மறை சிந்தனைகள் உங்களை காப்பாற்றுதானே. நல தமயந்தி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அது நம்ம திருநள்ளாறு சனி பகவான் கதையோட தொடர்புடைய கதையாக இருக்குது. நலமகாராஜா யார்? சனி பகவானுக்கும் நலமகாராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? நலமகாராஜா ஒரு மிக சிறந்த அரசன், நீதிமானாக இருந்தவர். அவருக்கு சனி தோஷம் ஏற்பட்டதால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களும் கஷ்டமும் உருவாச்சு. தன்னுடைய ராஜ்யத்தையே குற்றவாளிகளால் இழந்தார், துரோகத்தால் இழந்தார். தான் கட்டிய காதல் மனைவியை, குடும்பத்தை பிரிஞ்சிட்டார். பல பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளானார். அதுக்கப்புறமா திருநள்ளாறு சனி பகவான் கோயில் வந்து நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை முறைப்படி வழிபட்டு மீண்டும் அதிர்ஷ்டம் பெற்றார். இந்த கதை திருநள்ளாறு கோவிலின் முக்கியத்துவத்தையும் சனி பகவானின் அருளையும் விளக்குவதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது இல்லையா? நலன் என்பது மகாபாரத்தில் பிரிவில் வரும் முக்கியமான கதாபாத்திரம். இவர் நிசத்த தேசத்தின் மன்னனாக இருந்தார். சிறந்த வீரவன்மை, நாணயம், தர்ம நடத்தை உள்ள ஒரு புகழ் பெற்ற அரசன். நலனின் வாழ்க்கையில் தமயந்தி என்ற ஒரு பெண் மீது காதல் கொண்டார். தமயந்தியின் சுயம்பரத்தில் தமயந்தி நலனைத்தான் தன் கணவனாக தேர்ந்தெடுத்தார். கல்யாணத்துக்கு அப்புறமா நலனுக்கு சனி தோஷம் ஏற்பட்டதால் வாழ்க்கையில் பல கஷ்டம் வந்துச்சு. நலனோட சொந்த சகோதரன் புஷ்கரன் சூதாட்டத்தில் நலனின் ராஜ்யத்தை ஜெயிச்சிட்டான். நலனும் தமயந்தியும் காட்டில் அலைஞ்சாங்க. அங்கே கார்கோடன் அப்படின்னு ஒரு பாம்பு தீண்டியதால் நலன் உருமாறிட்டான், குலைஞ்சி போயிட்டான், நிலை தடுமாறி போயிட்டான். என்ன செய்யறதுனே தெரியாமல் பல தேசங்கள் அலைஞ்சி திரிஞ்சு பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி கடைசியாக வந்து சேர்ந்தது தான் திருநள்ளாறு. திருநள்ளாற்றில் பிரம்ம தீர்த்தம், இன்னைக்கு நல தீர்த்தம் சொல்லப்படுற அந்த தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டு அவனுடைய கஷ்டத்தில் எல்லாம் மீண்டு வெளியில் வந்து நாடு ராஜ்யம் எல்லாத்தையும் திரும்ப பெற்று எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக சனியை போல கொடுப்பார் இல்லை அப்படின்ற அந்த சொல் வாக்குக்கு இணையான ஒரு வாழ்க்கையை மீண்டும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த மாதிரி சனியின் தாக்கத்தில் கஷ்டப்படுற பல பேருக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கிறதுக்கு என்னோட பேரை வச்சு சில பரிகாரங்கள் இருக்கணும் அப்படின்னு நலனுடைய வேண்டுதலை, வரத்தை சிவபெருமான் நிறைவேற்றினார். அதனால தான் அந்த தீர்த்தத்துக்கு பேர் நல தீர்த்தம் பேரே வந்துச்சு. ஸோ நலனை போல நாமளும் நம்மளுடைய துன்பத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழணும்னா சனி பகவானோட கருணை முகத்தின் தரிசனம் நமக்கு கிடைக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதார வழிபடணும். ஏன்னா சனி பகவான் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவர். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் காணலாம். நன்றி. திருநள்ளாறு சிறப்பு தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு தெய்வர்கள் வாங்கிட்டு ரிட்டன் திருக்கடையூர் நோக்கி பயணம். சன் டிவி தலைப்பு செய்திருக்கிறார். திருநள்ளாறு நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்தது நாங்கள் திருக்கடையூர் கிளம்பிட்டோம். அவர் வந்து சன் டிவி சொல்லிட்டாரு. நான் ரொம்ப பாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற விஜய் டிவிகளுக்காக ராஜேஸ்வரி திருநள்ளாறு.